சில இதாக இருக்குது பாருங்க, சொல்லி பிடிச்சது கத்தாழை போட்டு விட்டுருந்து. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த நோய்க்கு இந்த பிரச்சனைக்கு கத்தாழையை போட்டு விட்டா பாருங்க, இதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. கத்தாழையை போட்ட பிறகு கூட ஒரு நாள் கத்தாழையை போட்டால் சரியாக வந்துடும். இந்த முடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆடுங்களுக்கு இப்படி தான் வரும். அதை பார்த்து கத்தாழையை போட்டு விட்டா, கத்தாழையை ஒடிச்சு நல்லா அதில் வச்சு தேய்ச்சா, அந்த பாலை வச்சு தேய்ச்சாலே போதும். கூட ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி தேய்ச்சா சரியாக வந்துடும். இதே கத்தாழை, இந்த கத்தாழையை எடுத்து உடச்சி அந்த ஃபங்கல்ஸுக்கு மாதிரி வருதுல்ல, அதுக்கு தடவி விட்டால், இந்த ஜெல்லை தடவி விட்டாலே போதும். நல்லா இதாகிடும், சரியாயிடும். 1 நாள் 2 நாள் போட்டாலே போதும், நல்லா சரியாயிடும். பாருங்கள், ஏற்கனவே ஒரு நாள் போட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு நாள் போடுற காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கத்தாழையை எப்படி ஒடிச்சு அந்த ஃபங்கல்ஸ், அதாவது ஆடுகளுக்கு வர்ற அந்த ஃபங்கல்ஸ் மாதிரி தான் இது, அதில் அப்படியே தேய்ச்சா அப்படியே அந்த ஃபங்கல்ஸ்லாம் போய் அப்படியே முடி நல்லபடியாக முளைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கத்தாழையோட பால் அதில் வச்சு தேய்ச்சா இதாயிரும். ஒரு நாள் விட்டு ஒரு 2 நாட்டை தேய்ச்சா போதும், அது அப்படியே சரியாயிடும். பாருங்கள், தேய்க்க விட மாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டப்படுத்துது. பாருங்கள் எப்படி இதாக இருக்குன்னு பாருங்கள். ஃபங்கல்ஸ் அப்படியே ஃபங்கல்ஸில் வந்து நல்லபடியாக முடி முளைச்சி வந்துடும் திரும்ப திரும்ப. பாருங்கள், அடுத்ததாக தாட்டுக்கு புதுசாக ஆரம்பிக்குது வாரில் ஃபங்கல்ஸ் மாதிரி. என்னது இப்படி இருக்கு?